கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு திரும்பியாக சுட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்ன விதமாக இப்ப நாம அறுவடையின் காலப்பகுதியில் நடக்கக்கூடிய 5வது கோணத்தை என்ன பண்றோம்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அறுவடையின் காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பூமியில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய கோணத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம். சோ அறுவடையின் காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தினுடைய கடைசி மற்றும் 5வது கோணமா இது இருக்குது அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ இந்த 5வது கோணம் எந்த வசனத்துல இருந்து எந்த வசனம் வரைக்கும் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம்னா 11ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இந்த 5வது கோணத்தையே 3 பிரிவுகளா என்ன பண்ணலாம்னா நம்ம பிரிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். முதல் பிரிவு 11ல இருந்து 16 வசனம். அந்த பிரிவுல நம்ம போன வாரம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சோம். அதை என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகையில வந்து அவர் ராஜாவாக இந்த பழைய உலக அமைப்பை எப்படி அழிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். புறஜாதி தேசங்களை எப்படி நியாயம் தீர்க்கிறார், பிளஸ் மகாபாபிலோன் எப்படி அழிக்க போறார் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். அவர் எப்படி நீதியா நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்ற காரியத்தையும் தெளிவா நம்ம பார்த்தாச்சு. இப்போ நாம இந்த ஒரு கிளாஸ்ல 2வது செக்ஷனை என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அந்த 2வது பிரிவு எந்த வசனத்துல இருந்து எந்த வசனம் வரைக்கும்னா 17 மற்றும் 18ஆம் வசனம். இந்த 17 மற்றும் 18ஆம் வசனம் எதை பத்தினது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திரள் கூட்டத்தை பத்தினது. சபை நிறைவேறின பிறகு இந்த உலகத்தில் மீண்டு இருக்கக்கூடிய ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்ட வகுப்பார். அவங்கதான் இந்த மத உலகத்துல இருக்க போறாங்க. அப்படி மீண்டு இருக்கக்கூடிய அந்த திரள் கூட்ட வகுப்பார் இந்த மத உலகத்துல இருந்து செய்யக்கூடிய ஒர்க் அசைன்மெண்ட் என்ன அப்படின்றதுதான் இந்த 2 வசனங்கள் ரொம்ப தெளிவா என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு கொடுக்குது. நம்ம ஏற்கனவே 14ஆம் அதிகாரத்திலே திரள் கூட்டம் செய்யக்கூடிய ஒரு வேலையை நம்ம பார்த்துட்டோம். அதாவது தேவனுடைய கோபாக்கினை என்னக்கூடிய ஆலையில பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து போடக்கூடிய ஒரு ஒர்க். அந்த ஒர்க்கை எப்படி செய்ய போறாங்க அப்படின்றத 14ஆம் வசனத்துல அந்த சிம்பல்ல பார்த்தோம். பட் இந்த 19ஆம் அதிகாரத்துல வேற அடையாளத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தம். அப்படின்னா இந்த 2 வசனங்கள் நமக்கு யாரை பற்றி சொல்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்டத்தை பற்றின சில முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ண போகுதுன்னா இந்த 2 வசனங்கள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு நல்லா தெரியும் திரள் கூட்டம் வகுப்பார் ஒரு வகுப்பாரா அவங்க எப்போ முடிவுக்கு வர போறாங்க அப்படின்னா மகா உபத்திரவ காலப்பகுதியில தான். அந்த மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதியில இந்த திரள் கூட்ட வகுப்பாருக்கு எப்பேற்பட்ட ஒரு ஒர்க்கை அவங்க செய்ய போறாங்கன்ற ஒரு விஷயத்த இந்த 2 வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா என்ன பண்ணுதுன்னா எடுத்து வைக்கிறத நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அந்த தூதன் வேற யாரும் கிடையாது. அந்த தூதன் திரள் கூட்ட வகுப்பாரதான் அடையாளப்படுத்துது. அந்த தூதன் என்ன பண்றாராமா, வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் திரள் கூட்டம் என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றதுக்காக இந்த 2 வசனங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்றத என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்கலாம். ஏன் இதை வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம கவனிக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
19ஆம் வசனம், இதே அதிகாரத்துல 19ஆம் வசனம் துவங்கும் பொழுது சபை வகுப்பார் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைவடைஞ்சிருப்பாங்க. சபை வகுப்பார் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைவடைஞ்சிருப்பாங்க. அப்படின்னா சபை வகுப்பார் நிறைவடைஞ்சிருக்கும் போது 19ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோன்றத நம்ம வாசிச்சிடலாம். பின்பு மிருகமும் பூமியும் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்படின்னா இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 17 மற்றும் 18. 19ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது சபை வகுப்பார் எங்க போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சபையும் 1,44,000 பேரும் மகிமை அடைந்த ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க. அப்படி சபை வகுப்பார் மகிமை அடைந்த நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா பூமியில கண்ணுக்கு தெரிகிற கிறிஸ்துவின் பிரதிநிதி யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் திரள் கூட்டம் தான். அவங்கதான் பூமியில் இருக்கக்கூடிய மீந்து இருக்கக்கூடிய ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்றத பார்க்கணும். 19ஆம் வசனம் சபை வகுப்பார் நிறைவேறின பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி பேசக்கூடிய காரணத்தினாலையும் இந்த 17 மற்றும் 18 வசனங்கள்ல ரொம்ப கிளியரா திரள் கூட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத இந்த 2 வசனங்கள் நமக்கு என்ன பண்ணிட்டுன்னு சொல்லுது. ஏன்னா சபை முழுக்க போயிட்ட பிறகு இந்த விசிபிள் உலகத்துல, இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஒரு உலகத்துல என்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த 2 வசனங்கள் தெளிவா என்ன பண்ணுதுன்னா எடுத்து வைக்குது. சோ அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் சபை வகுப்பார் நிறைவேறின உடனே எந்த ஒரு காலப்பகுதியும் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதி முழுமையாக என்ன பண்ணிருக்குன்னு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். சோ அது மட்டும் இல்லாம இந்த 2 வசனங்கள் நமக்கு டைம் லைனே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலப்பகுதி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 வசனங்கள் நம்ம கவனிக்கும் பொழுது இந்த 2 வசனங்கள் எந்த ஒரு காலப்பகுதியோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மைண்ட் எங்க போடுங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் மற்றும் 39ஆம் வசனங்களில் நடக்கக்கூடிய சம்பவம். அதாவது ரஷ்யாவுடைய தலைமையின் கீழே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு படையெடுப்பு நடக்க போகுது இல்லையா எதிர்காலத்துல மகா உபத்திரவத்தினுடைய முடிவுல அந்த ஒரு படையெடுப்பின் சமயத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் இந்த 2 வசனங்கள் என்ன பண்ணுதுன்னா எப்படி பிரதர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எப்படி ரஷ்யா மற்ற உலக நாடுகளோட இஸ்ரேல் மீது படையெடுக்கக்கூடிய அந்த சம்பவத்தின் பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த 2 வசனங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. சோ ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன தெளிவா புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்ட வகுப்பார் ரொம்ப கிளியரா எதை பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா எப்படி பயங்கரமா இஸ்ரேலுக்கு எதிராக ஆயத்தம் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு சாக்கியம்லாம் சொல்ல முடியாது, ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்டத்துக்கு கிடைக்கும். பட் இந்த மாதிரியான காலப்பகுதியில எல்லாம் நாம இருக்கலாமா அப்படின்றது என்ன பண்ணலாம்னு பார்த்தா நம்ம மெடிடேட் பண்ணிக்கலாம். பட் கிளியரா இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா தட் இஸ் கோக் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா வருவதற்கு கொஞ்சம் முன்னாடி அப்படின்னா கூட அது எந்த காலப்பகுதி தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவ காலப்பகுதி தான். அந்த மகா உபத்திரவ காலப்பகுதியில திரள் கூட்டம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான சத்தியத்தை பிரசங்கிப்பார்கள் அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி அந்த சூழ்நிலை வேற சூழ்நிலையா இருக்கும். ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக அமைப்புகளும் உடைந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான இந்த சத்தியத்தை உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தை யார் தான் செய்ய போறாங்கன்னா திரள் கூட்டம் தான் செய்ய போறாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. சோ அவங்க என்ன பண்ண போறாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுதான் இந்த வசன பகுதியில என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வசன பகுதிகள் 2 ஆரம்பிக்கும் பொழுது கூட எப்படிதான் ஆரம்பிச்சதுன்னா பின்பு அப்படின்னு ஆரம்பிக்குது. நமக்கு நல்லாவே தெரியும் பின்பு அப்படின்னு வெளிப்படுத்த விசேஷத்துல ஆரம்பிச்சாலே ஒரு புதிய காட்சியை ஒரு புதிய கோணத்துல ஒரு புதிய காலப்பகுதியில இப்போ யோவான் பார்த்து நமக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த ஒரு காட்சி நடக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவ காலம். அதுவும் இஸ்ரேலுக்கு எதிராக கோகு படையெடுப்பு நடைபெறுவதற்கு கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு கூட என்ன பண்ணலாம்னா நாம பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி
இந்த நாம பார்க்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் அறுவடையின் காலப்பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவத்துடைய 5வது கோணம். அறுவடையின் காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் மகாபுத்திரத்தை பத்தி பேசுறோமே அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ரசூல் அழகா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு இடத்துல விளக்கியிருக்காரு. என்ன அப்படின்னா அறுவடை அப்படின்றது கோதுமை மணிகளை பிரித்து எடுக்கக்கூடிய வேலை மட்டும் அறுவடையினுடைய சாரி பிரதர்ஸ், கோதுமை மணிகளை பிரித்தெடுக்கக்கூடிய அறுவடையின் வேலை அப்படின்றது கோதுமை மணிகளை பிரித்தெடுக்கக்கூடிய வேலை மட்டும் கிடையாது. அது களைகளை சுட்டெரிக்கக்கூடிய வேலையும் அறுவடையில் சார்ந்ததுதான். அப்படின்னா களையை சுட்டெரிக்கிறது கூட அறுவடையினுடைய ஒரு பங்கு அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு நல்லாவே ஒரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையும் திரள் கூட்டத்தையும் அடையாளப்படுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டுல தேவன் வச்சிருக்கக்கூடிய நிழல் தான் எலியா மற்றும் எலிசா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ எலியா மற்றும் எலிசா எது வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எலியா போயிட்ட பிறகுதான் எலிசா போவாரு. பட் திரள் கூட்டம் கடைசி வரைக்கும் எந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். சங்கீதம் 46:10 நம்ம படிப்போம் இல்லையா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தேவன் சொல்ற வரைக்கும் அது கிட்ட வரைக்கும் யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம பாக்குறோமே. கோகு படையெடுப்புக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் திரள் கூட்டம் நிச்சயமா என்ன பண்ணுவாங்கன்னா இருக்க போறாங்க அப்படின்றத இந்த 2 வசனங்கள் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டி காண்பிக்க போகுது. அது எப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ எலியாவும் எலிசாவும் பிரிஞ்சிட்ட பிறகு அப்படின்னா சபையும் திரள் கூட்டமும் பிரிஞ்சிட்ட பிறகு தட் இஸ் சபை வகுப்பார் எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு யுனிக்கான ஒரு வேலை, ஒரு விசேஷித்த வேலை யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிசா வகுப்பாருக்கு கிடைக்கும். எலிசா வகுப்பாருன்றது வேற யாரும் கிடையாது, திரள் கூட்டம். சோ அந்த ஒரு வேலையை பற்றி தான் இந்த 2 வசனங்கள் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து இவர் என்ன பண்றாராமா, வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளும் இந்த தூதன் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு குறிப்பிட்டான். அப்படின்னா இந்த ஒரு வசன பகுதி எக்ஸாக்டா எந்த காலப்பகுதியில் நடக்கக்கூடிய வசன பகுதி அப்படின்றதுக்கு நம்ம அழகா ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கோகு இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு காலப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி பிரதர் சொல்ல முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 வசனங்களும் எக்ஸாக்டா எதற்கு இணையாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய வசன பகுதிகளுக்கு இணையாக இருக்கு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 4:17-20 வரை. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். கிளியரான ரெஃபரன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். எப்படி அங்க பறவைகள் வந்து சாப்பிடும் போதோ அதே மாதிரி இங்க உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த இடத்துல யாரை இரையா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய தேசங்களின் பத்தி இந்த இடத்துல பேசுறாங்க. அப்படி படிங்க. 17ஆம் வசனம். மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் இருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று ரத்தம் குடியுங்கள். மாம்சம் தின்று ரத்தம் குடியுங்கள். எப்படி நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல பார்த்தோமோ அதே மாதிரி. 18ஆம் வசனம். நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியினுடைய பிரபுக்களின் ரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும்
வெள்ளாட்டு கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமமானவர்கள். நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவும் கொழுப்பை தின்று வெறியாகும் அளவும் இரத்தத்தை குடிப்பீர்கள். 20ஆம் வசனம். இவ்விதமாய் என் பந்தியிலே குதிரைகளையும் ரத வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் தின்று திருப்தியாவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். அப்படின்னா இந்த எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய இந்த வசன பகுதிகளும் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வரக்கூடிய வசன பகுதியும் ஒரே விதமான வசனமா இருக்குது. ஏன்னா ஒரே விதமான காரியத்தை பற்றி என்ன பண்ணுதுன்னா பேசுது அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா தெளிவா இந்த வசனத்துல இருந்து நாம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசன பகுதிகள் எதை குறிச்சு போக்கஸ் பண்ணுது அப்படின்னா, பாபிலோனுடைய அழிவு மற்றும் என்டையர் பழைய அரசியல் சமுதாய அமைப்புகளை அழிப்பதை பற்றி என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல பேசுது. அப்படின்னா எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் தெளிவா எதை பத்தி பேசுதுன்னா, அந்த யுத்தத்தின் பொழுது அதனுடைய முடிவு எப்படி ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதியா ஒட்டுமொத்த உலக அமைப்புகள் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் சமுதாய அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்குள் வரப்போகுது அப்படின்றத தெளிவா என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம எசேக்கியேல் 39:4 வாசிக்கும் பொழுது வாசிங்க. நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். அப்படின்னா இந்த இடத்துல உன்னை இரையாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருல, அந்த உன்னை வேற யாரும் கிடையாது, கோகு. அப்படின்னா கோகு யாரை இந்த இடத்துல அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் பவர். சோ ரஷ்யாவுடைய சிவில் பவர் மட்டும் இல்ல, ரஷ்யாவுடைய அலையன்ஸ் போடுற எல்லா சிவில் பவர்ஸும் தான். அப்படின்னா இந்த சிவில் பவர்ஸ்க்கு என்ன பண்ண போறாராமா, அந்த சிவில் பவர்ஸையே இரையா கொடுத்துருவாராம். யாருக்கு இரையா கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பறவைகளுக்கு இரையாக கொடுப்பேன் அப்படின்றதுதான் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. அததான் நாம 15ஆம் வசனத்துல ஏற்கனவே என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாசிச்சோம். 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன வாசிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து 2 ஒர்க் செய்ய போறாரு. என்ன அப்படின்னா, புறஜாதிகளையும் வெட்டுறாரு, தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையும் மிதிக்கிறார். அப்படின்னா இந்த மது உள்ள ஆலையை மிதிப்பது என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம், அது பாபிலோனை அழிக்கிறது, ரிலிஜியஸ் சிஸ்டத்தை அழிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். புறஜாதிகளை வெட்டுறது அப்படின்றது என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் பவர்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய சிவில் பவர்ஸை எடுத்து முற்றிலுமா அழிக்கிறது அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா என்ன புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா உபத்திரவ கால பகுதியில சிவில் பவர்ஸ், அதாவது அரசியல் சார்ந்த வல்லமைகளை அழிக்கிறதுலும் சரி, பாபிலோனை அழிக்கிறதுலும் சரி, அந்த வேலையில திரள் கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்றத தெளிவா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியுது. எப்படி அப்படின்னா, ஏற்கனவே 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 17-20 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது திரள் கூட்டத்திற்கு என்ன ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு பாபிலோனை அழிக்கிறதுல அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்பு வேறொரு தூதன் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக்கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அப்படின்னு பார்த்தோம். இந்த கருக்குள்ள அரிவாளை பிடிச்சிட்டு வரக்கூடிய தூதன் திரள் கூட்டம் பார்த்துட்டோம் ஏற்கனவே 14ஆம் அதிகாரம் பார்க்கும்பொழுது. 18ஆம் வசனத்துல அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன் என்ன பண்ணுவார்னா வருவார். அந்த அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன் வேற யாரும் கிடையாது, கிறிஸ்துவின் சபை, மகிமை அடைந்த சபை. அந்த மகிமை அடைந்த சபை கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, கருக்குள்ள அரிவாளை பிடிச்சிட்டு இருக்கிறது யாரு, திரள் கூட்டம். திரள் கூட்டத்தை பார்த்து மகிமை அடைந்த சபை சொல்லுதான், பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சப்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த பூமியின் திராட்சை பழங்கள் வேற யாரும் கிடையாது, மகாபாபிலோன் அமைப்பு. அந்த மகாபாபிலோன் அமைப்பை அறுக்கக்கூடிய வேலை எதை வச்சு, கருக்குள்ள அரிவாள் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியம். அப்படின்னா மகாபாபிலோன் யாரு அப்படின்னு
ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் வேலைய திரள் கூட்ட வகுப்பார் என்ன பண்ண போறாங்கன்னா செய்ய போறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க போய் அழிக்க போறது இல்ல. ஆனா அது அழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயத்த பணியை யார் செஞ்சு முடிச்சிடுறாங்கன்னா திரள் கூட்டம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. பட் அது எங்க அழியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அழியிறது ஆலையில போடுறது மட்டும்தான் திரள் கூட்டத்தினுடைய வேலை. அதை எப்படி தேவன் அழிக்கிறார் அப்படின்றது நம்ம 20ஆம் வசனத்திலே படிச்சிருப்போம். 14ஆம் அதிகாரத்துல நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலை அப்படின்றது எதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படுத்தும் விசேஷத்துல 2 நகரம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு மகா பாபிலோன், இன்னொன்னு எருசலேம். அப்படின்னா இந்த இடத்துல நகரத்திற்கு புறம்பே, பாபிலோனுக்கு புறம்பே இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்பவே அதனுடைய டீடைல்ஸ்ல இஸ்ரேல் அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னா கடைசியா இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தின் நிமித்தமாக மகா பாபிலோனுக்கு அழிவு வரும். இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தின் விளைவாக மகா பாபிலோனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்றத இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கிறோம். பட் எப்படி நடக்கும் அப்படின்றத நாம 17 மற்றும் 18ஆம் வசனம் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த 2 வசனத்தை தனியா ஐசோலேட் பண்ணி யோவான் ஏன் காட்டுறாரு அப்படின்னா, அந்த 2 வசனமும் சபை வகுப்பார் முடிஞ்ச பிறகுதான் நடக்கும். அப்படின்னா இந்த வசன பகுதி நடக்கும் பொழுது நாம் இருக்கணுமா இங்க இருக்கக்கூடாதுன்றத முடிவு பண்ண வேண்டியது தேவன் கிடையாது, நாம தான். நம்ம வாழ்க்கை தான் என்ன பண்ண போகுதுன்னா முடிவு பண்ண போகுதுன்றது நம்ம மனசுல வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா இந்த வசன பகுதியை படிக்கலாம். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த தூதன் வேற யாரும் கிடையாது, திரள் கூட்டம் எங்க நிக்கிறாங்கம்மா சூரியன் மேல நிக்கிறாங்க. அப்படின்னா சூரியனில் நிற்க கண்டேன் அப்படின்னு சொல்லும் போது சூரியன் அப்படின்றது இந்த இடத்துல சுவிசேஷ செய்தி அடையாளப்படுத்துது. ஏன்னா மாம்சத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வகுப்பார் சுவிசேஷத்தை மகா உபத்திரவத்துல ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவர்கள், பிரதிபலிக்கக்கூடியவர்கள் யார் மட்டும்தான் அப்படின்னா திரள் கூட்டம் மட்டுமாக தான் அது இருக்க முடியும். வேற யாரும் அது இருக்கிறதுக்கு என்ன கிடையாதுன்னா சான்ஸே கிடையாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாம கூட என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள தூதன் யாரு? மகிமை அடைந்த சபை திரள் கூட்டத்தை பார்த்து, நீ என்ன பண்ணு, உன்னுடைய கற்குள் அருவாளை நீட்டி அந்த பூமியின் திராட்சை பழங்களை குலைகளை என்ன பண்றா அறுத்துரு அப்படின்னு மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்படின்னா மகிமை அடைந்த சபை மிகுந்த சத்தத்தோட திரள் கூட்டத்தை சொல்லுது. அப்ப அந்த திரள் கூட்டம் என்ன பண்ணுதாமா 19ஆம் அதிகாரத்துல இங்க வாசிக்கிறோம். அது வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தை என்ன பண்ணுங்க நீங்க வந்து பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடிவார்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். அப்படின்னா திரள் கூட்ட வகுப்பார் மாபெரும் ஒரு செய்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாபெரும் ஒரு செய்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ அந்த செய்தியின் நிமித்தம் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அரசியல் சமுதாய அமைப்புகளும் மகாபாபிலோன் அமைப்புகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்குள் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது. மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த திரள் கூட்ட வகுப்பார் யார கூப்பிடுறாங்களாமா, சகலவித பறவைகளை பார்த்து அப்படின்னு பார்க்கணும். யார் இந்த சகலவித பறவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அப்படின்னா இந்த அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகள் வேற எங்கேயும் இல்ல, இப்போ அது பாபிலோனுக்குள்ளதான் இருக்குது. அப்படின்னா இந்த அசுத்தமும் அருவருப்பும் உள்ள பறவைகள் வேற யாரும் கிடையாது, இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய லாபத்தின் நிமித்தம் அவங்களுடைய சுயநலத்தின் நிமித்தம் பாபிலோன் எது கொடுத்தாலும் சரி அப்படின்னு வாங்கிக்கிறாங்க பாத்தீங்களா. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல
மகா உபத்திரவ காலத்துல பழைய உலக அமைப்பு அழியும் பொழுது அவர்களும் எதுல ஒரு பங்கா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த லார்ட்ஸ் கிரேட் ஆர்மில ஒரு பெரிய பங்கா இருக்கும். ஏன்னா த லார்ட்ஸ் கிரேட் ஆர்மி, கர்த்தருடைய ராணுவம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய புரட்சி செய்யக்கூடிய, மக்கள் புரட்சி செய்யக்கூடிய ஜனக்கூட்டத்துக்குள்ள இவங்களும் ஒரு கூட்டமா இருக்கும். ஏன்னா அது அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, அந்த கூட்டத்துக்குள்ள பல கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கூட்டம் கிடையாது, பல கூட்டம் இருக்கும். அந்த பல கூட்டத்துக்கு பல நோக்கம் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் அழிக்க போறாங்க. புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள் எது எதெல்லாம் பிடிக்கலையோ ஒட்டு மொத்தமா என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிர்மூலமாக்க போறாங்க. எப்படிங்க பிரதர் இது நடக்கும்? எந்த சமயத்துல நடக்கும்னு பார்க்கும்பொழுது தான், தெளிவா நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இஸ்ரேலுக்கு எதிராக கோகு வரக்கூடிய சமயத்துல இது நடக்கும் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா புரியுது. எப்படி? பிரதர் யூஜின் பர்ன்ஸ் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் அவருடைய அலைவகை அப்படின்ற ஒரு புஸ்தகத்துல என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்டம் மகா உபத்திரவ கால பகுதியில இவங்க தான் ஆன்டி கிரைஸ்ட், இவங்க தான் அரசியலும் மதத்தையும் சேர்த்து என்ன பண்றாங்க, வேசித்தனம் பண்றாங்க, மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது அவர்கள் நிச்சயமாக என்ன பண்ணப்படுவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த சாட்சியாக கொல்லப்படுவார்கள். அப்படி கொல்றதுக்கு பேக்ரவுண்ட்ல யார் தான் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா மகாபாபிலோன் இருக்கும். ஒருவேளை சிவில் கவர்மெண்ட்டை பயன்படுத்து. ஆனா நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரேலுக்கு எதிராக ஈவன் கிறிஸ்தவ நாடுகள் கூட என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, ஈவன் ரஷ்யாவுடைய ஒன் ஆஃப் த மெயின் ரிலிஜியனே ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் தான். ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி தான். அப்படி ரஷ்யாக்கு எதிராக உலக நாடுகள் வரும்பொழுது, இந்த பெயர் கிறிஸ்தவ சபைகளும் யாருக்கு எதிராக தான் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறதுக்கு வாய்ப்பு, யூதர்களுக்கு எதிராக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த ஒரு யுத்தத்தை போய் பண்றது கூட ஏதோ கிறிஸ்தவத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் என்ன பண்ணோம், ஏன்னா ஜெருசலேம் அப்படின்ற ஒரு இடம் கிறிஸ்டியானிட்டிக்கும் சொந்தம் தான். அதை மீட்டெடுப்பதற்காக கூட இவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு, முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் அங்க நடந்து இவங்களுக்கு நடக்கிறது நிமித்தம் இவங்களுடைய ராணுவம் எல்லாம் தோத்து போச்சு, இவங்க எல்லாருமே போய் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்போஸ் அங்க ஆகும் பொழுது, ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியில் இந்த பெயர் கிறிஸ்தவ அமைப்புகளுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு மக்கள் புரட்சியில் மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா போவாங்க. இந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் மட்டும் இல்ல, சிவில் கவர்மெண்ட்னுடைய அமைப்புகளும் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்டம் கொடுக்கக்கூடிய மெசேஜ். நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன். அவங்க சொன்னது உண்மை, திரள் கூட்டம் சொன்னது உண்மை அப்படின்றது எப்போ புரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துக்கு இஸ்ரேலுக்கு எதிராக போகக்கூடிய யுத்தத்துல இந்த நாடுகள் தோத்துருச்சு அப்படின்னா, இவங்கதான்ப்பா உண்மை. உண்மையான ஃப்ராடு யாருன்னு அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். அதை பத்தி தான் இந்த வசனம் சொல்லும். இங்கு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன், அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகள் பறக்க. மத்தியில் பறக்கிற அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மத்தியில் பறக்கக்கூடிய பறவைக்கு கீழே நடக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த பறவைகளை எதற்காக இன்வைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்டத்தை மகாதேவன் கொடுக்கக்கூடிய விருந்துக்கு. அப்படின்னா இந்த விருந்து யாருக்காக ஆயுதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்சி செய்யக்கூடிய இந்த ஜனங்களுக்காக தேவன் கொடுக்கக்கூடிய விருந்து. அப்படின்னா இது செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீஸ்ட் இல்ல, செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபீஸ்ட் இல்ல. இந்த வல்ச்சர்ஸ், இந்த மாதிரி பறவைகள், பிணம் தின்னி பறவைகள். அப்படின்னா இந்த வல்ச்சர்ஸை ஏன் கூப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துல நமக்கு ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு அழுகி போகக்கூடிய அந்த ஒரு மாம்சத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தின்னணும். அப்படி தின்னாதான் அப்படி மாம்சத்தை தின்னுச்சுன்னா இந்த பறவைகள் மாம்சத்தை தின்னுச்சுன்னா, ஏன்னா மாம்சத்தை தின்றதுக்காக தான் கூப்பிடுறாங்க. மாம்சத்தை தின்னுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது இதுதான் பாத்தீங்கன்னா எலும்புகள் தான் இருக்கும். அந்த எலும்புகளை ஈஸியா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் புதைச்சிடலாம். அப்படி இதோடைய மாம்சத்தை பட்சிப்பதற்காக தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் இந்த இடத்துல யார கூப்பிடுறாருன்னா, நம்ம எசேக்கியேல்ல படிச்ச மாரியும், ரெவலேஷன்ல படிச்சிரும். உராய்ஞ்சுகிற இந்த பட்சிகளை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா இந்த பட்சிகள் மாம்சத்தை தின்னுச்சுன்னா, மிச்சம் மீதி எதுதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எலும்பு தான் இருக்கும். கரெக்ட்டா? அப்ப எலும்ப புதைக்கிற வேலையை மட்டும் தான் செய்யும். எலும்ப புதைக்கிற வேலையை மட்டும் தான் செய்யும். அந்த எலும்ப புதைக்கிற வேலை செய்யும் பொழுது மாம்சம் இருக்காது. அந்த எலும்ப புதைக்கிற வேலைய பத்தி தான் எசேக்கியேல் 39, 11ல இருந்து 16 வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா பிரதர், மாம்சத்தை தின்றதுனா என்ன? எலும்ப புதைக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாம்சத்தை தின்றது என்பது இப்பவே நான் சொல்லிடுறேன், செயல்பட முடியாத நிலைமைக்கு தள்ளுறது. எலும்ப கொண்டு போய் புதைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷயமே இல்லாம பண்றது. அப்படின்னா, மத அமைப்புகளும் சரி, உலக அரசியல் சமுதாய அமைப்புகளும் செயல்பட முடியாத நிலைமைக்கு இந்த மக்கள் புரட்சி செய்யக்கூடிய இந்த ஜனங்கள், இந்த அசுத்தமான பறவைகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனங்கள் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் மாம்சத்தை தின்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அப்படின்னா புரட்சி என்ன பண்ணிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே செயல்பட முடியாத நிலைமைக்கு தள்ளிடும். செயல் பண்ண முடியாத நிலைமைக்கு ஒரு அமைப்பு போயிடுச்சுன்னா, மிச்சம் அந்த அமைப்ப குழி தோண்டி புதைக்கிற வேலை மட்டும் தான். அப்படின்னா செயல்பட முடியாத நிலைமைக்கு இது தள்ளிட்ட பிறகு, முற்பிதாக்கள் அந்த இடத்துல உயிரோட வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில் இந்த அமைப்புகள் இல்லாதவாறு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்வாங்க. ஒண்ணும் இல்ல, புதைக்கிற வேலையை செய்வாங்க. அந்த புதைக்கிற வேலை எப்படி செய்யப்படும் அப்படின்றத தான் எசேக்கியேல் 39, 11ல இருந்து 16 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிப்போக்கர் மூக்கை பொத்திக் கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அதை அமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். 12ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். 210 days. இதை வச்சு கூட பிரதர் சப்ஜெக்ட் டேவிட் டெவரான் ஒரு அருமையான பாடத்தை எடுத்திருக்க. தேவ சுத்தம் தான் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இஸ்ரேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு, அப்படின்னா தேசத்தை சுத்தம் பண்ணணும்னா அடுத்தது இந்த பழைய உலக அமைப்புகளுடைய மிச்ச மீதி எல்லாம் இருக்கும்ல, அதை சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகளை இனிஷியலா முற்பிதாக்கள் திருந்தின யூதர்கள், அந்த மீதம் இருக்கக்கூடிய யூதர்கள் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா செய்ய போறாங்க உலகத்துல. அதை பத்தி தான் இந்த வசனம் சொல்லுது. இப்போதைக்கு சிம்பிளா புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றேன். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் உதைத்துக் கொண்டிருப்பார்கள். நான் மகிமைப்படும் அந்நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கர்த்தராகிய சந்தோஷமா புதைப்பாங்க. பழைய உலக அமைப்பினுடைய சுவடுகளே இல்லாம எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு இவர்கள் அடுத்தடுத்து கிளீனிங் ப்ராசஸ் தோத்துட்டாங்க. முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. பட் எல்லா உலகமும் எப்படி இருக்கும், ஒரு அட்டர் கேஸ். எல்லாம் அங்கங்க விழுந்து போய் கிடக்கும். அங்கங்க எந்த சிஸ்டமும் செயல்பட முடியாத நிலைமையில இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணக்கூடிய வேலையை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்ய ஆரம்பிப்பாங்க. தேசத்தை 14ஆம் வசனம். தேசத்தை சுத்தம் பண்ணுகிறதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றித் திரியும் மனுஷரையும் சுற்றித் திரிகிறவர்களோட கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பு இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். 15ஆம் வசனம். தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை அம்மோன் கோகனுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அது நண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். 16ஆம் வசனம். அந்த நகரத்திற்கு ஆமோனா என்று பெயரிடப்படும். இவ்விதமாய் தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள். ஒண்ணும் இல்ல, எலும்பை கொண்டு போய் என்ன பண்றதும் புதைக்க. அப்போ எலும்பை புதைக்கணும்னா முதல்ல அந்த மாம்சத்தை பச்சிக்கணும்ல, கரெக்டா? மகாபத்திரம் முடிஞ்ச பிறகு எலும்பதான் கொண்டு போய் புதைக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி மாம்சத்தை பட்சிக்கக்கூடிய வேலைய இந்த புரட்சி செய்யக்கூடிய இந்த மக்கள்
செய்வதற்கு அவங்களுக்கு மெசேஜ கொடுக்கறதே யாருன்னு பாத்தீங்கன்னா தெருக்கூட்டம். அதனாலதான் நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும், சேலை தலைவர்களின் மாம்சத்தையும், பலவான்களின் மாம்சத்தையும், குதிரைகளின் மாம்சத்தையும், அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும், சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர், இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படி அப்படின்னா அந்த உபத்திரவத்துல அப்படியே அந்த மக்கள் புரட்சியில் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ண போறாங்கல்ல, அந்த கொலாப்ஸ் பண்ணக்கூடிய சம்பவத்தை தான் தேவன் கொடுக்கக்கூடிய விருந்தா. இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படிதான் அழிச்சு போட்டுறோம்னு வெயிட் பண்ணக்கூடிய அந்த மக்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து. ஏன்னா மாம்சத்தை பட்சித்தாதான் அடுத்து எலும்பை கொண்டு போய் என்ன பண்ண முடியும், கொதிக்க முடியும். மகா உத்தரவு முடிஞ்ச பிறகு. அப்படின்னா மாம்சம் அப்படின்னு இந்த இடத்துல ஸ்கிரிப்சர்ஸ்ல கொடுக்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கூடாதுன்னா தோலுன்னு புரிஞ்சுக்கூடாது. இது வந்து ஃபிளஷ் இன் ஸ்கிரிப்சர் இஸ் மசில் நாட் ஸ்கின். அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த 18ஆம் வசனத்துல மட்டும் 5 இடத்துல மாம்சம், இந்த ராஜாக்களின் மாம்சம், சேனை தலைவர்களின் மாம்சம், பலவான்களின் மாம்சம், குதிரைகளின் மாம்சம், அவைகளின் மேல் ஏறி இருக்கிற மாம்சம், அதே மாதிரி சுயாதீனர், எல்லா மனுஷனுடைய மாம்சம் அப்படின்னு வரதெல்லாம் தோல் இல்ல, மசில், ஸ்கின் கிடையாது. அப்படின்னா இந்த இடத்துல மசில் ஏன் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்சத்தை பட்சிங்கன்னா நீங்க மசில் என்ன பண்ணுங்க போய் பட்சியுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மசில் ஒருத்தருக்கு இருந்தாதான் அவங்களால மூவ் பண்ணவே முடியும், செயல்படவே முடியும். அப்படின்னா தேவனுடைய நோக்கம் இதில் தெளிவாக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியுது. இந்த புரட்சி செய்யக்கூடிய ஜனங்களை எதற்கு பயன்படுத்த போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா அமைப்புகள் இருக்குல்ல, அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், இந்த 4 அமைப்புகளுடைய செயல்படக்கூடிய திறனை எடுத்து விட்டுறது. செயல்படக்கூடிய திறனை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எடுத்துடுறாரு அப்படின்றதுதான் பார்க்கணும். அப்படின்னா தெளிவா மெனு லிஸ்ட். அப்படின்னா இந்த பட்சிகள் போய் சாப்பிட போது இல்ல, அப்படி சாப்பிடுறதுன்னா அவங்களுடைய டின்னர். அது அவங்களுடைய டின்னருக்கான மெனு லிஸ்ட்ல 2 குரூப்பும் இருக்க போறாங்க. சிவில் கவர்மெண்ட் இருக்கும் போது, ரிலிஜியஸ் சிஸ்டம் இருக்கும் போது. அப்படின்னா அதுதான் புறஜாதியை வெட்டும்படி அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மது உள்ள ஆளையும் மிதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷன்ஸ்க்கும் அழிவு வருது, ரிலிஜியஸ் சிஸ்டத்துக்கும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அழிவு வருது. அப்படின்னா மெனுல இந்த பட்சிகள், இந்த புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள் வந்து செயல்பட முடியாத நிலைமைக்கு தள்ள போறாங்கல்ல, அதுதான் அவங்க சாப்பிடக்கூடிய மெனு. இந்த பட்சிகள் சாப்பிடக்கூடிய மெனுல யார் யார் இருக்கிறது? ராஜாக்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், குதிரைகள், குதிரையின் மேல் ஏறி இருக்கக்கூடியவர்கள், எல்லா மனுஷர்ல அடிமை, சுயாதீனர், சிறியோர், பெரியவர் எல்லாம் வந்துருவாங்க. அப்படின்னா இந்த 6 குரூப்பும் செயல்பட முடியாத நிலைமைக்கு இந்த மக்கள் புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள் தள்ள போகிறார்கள். அப்படி அவங்க தள்ளுவதற்கான ஒரு மெசேஜ இந்தி கொடுக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்டம். இன்னொரு வகையில சொல்ல போனோம்னா நம்முள்ள இருக்கக்கூடிய யாரோ தான். ஏன்னா நமக்குள்ளதான் யாரோ இருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்டம் தான். யாருன்னு தெரியும். நமக்கு பயங்கரமான ஊழியமா இருக்கே இது. போய் செஞ்சிடலாமா மகாபுத்திர காலத்துல? இதுக்காக நாம் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அழைக்கப்படலை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராஜாக்களின் மாம்சத்தை பட்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாக்கள் செயல்பட முடியாத நிலைமையில் செல்வார்கள். ராஜாக்கள் அப்படின்றது வேற யாரும் கிடையாது, இப்ப இந்த உலகத்தை ஆளுகை செய்திருக்கக்கூடிய ரூலர்ஸ். பாலிடிக்ஸ் நடக்காது, செயல்பட முடியாது. என்னவோ நினைச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு உலக தலைவர்களும், ஆட்சிக்கு வந்து அதை பண்ண போறோம். நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எதுவுமே நடக்க போறது. சேனை தலைவர்கள், கமாண்டர்ஸ், எவ்வளவு பெரிய மிலிட்டரி லீடரா இருக்கலாம், அவங்களால பழைய அத்தாரிட்டில என்ன பண்ண முடியாதுன்னு செயல்பட முடியும். அதே மாதிரி மைட்டி மென், பலவான்கள், உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பலவான்கள், பொருளாதார பலவானா இருக்கலாம், வேற தொழில்நுட்பத்துல பலவானா இருக்கலாம், இன்ஃபுளுன்ஸ் பர்சனா இருக்கலாம், பொருளாதாரத்துல பலவானா இருக்கலாம். இவங்கதான் பவர் புரோக்கர்ஸ். பட் இவங்களாலையும் செயல்பட முடியாத நிலைமைக்கு என்ன ஆகும்னா போகும். குதிரைகளும் செயல்பட முடியாது. குதிரைகள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் டாக்ட்ரின்ஸ். ஒரு ரிலிஜினா இருக்கு உலகத்துல, பல ரிலிஜன் இருக்கு இல்லையா, பல மத கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, எத்தனையோ இசம் இருக்குதுல, ஹிந்து இசம், அந்த இசம், எந்த இசம் இருந்தாலும் செயல்பட முடியாத நிலைமைக்கு என்ன ஆயிரும்னா தள்ளப்பட்டது. குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் பல கோட்பாடுகளை வச்சு இவங்கதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கதான் ரைடர்ஸ்.
இவங்கதான் ஒவ்வொரு டாக்டரின் மேல ஏறி ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு கூட்டத்தை என்ன பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க யாராலையும் செயல்பட முடியாது. மாம்சத்தை பட்சித்துருவாங்க புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள். ஏன்னா அந்த புரட்சி உலகளாவிய புரட்சியா இருக்கும். அப்பேற்பட்ட பூமி அதிர்ச்சி, சமுதாய புரட்சி இதுக்கு முன்னாடியே வந்தது இல்ல, இதுக்கு அப்புறமும் வரப்போகுது. ஆல்மே எல்லா மனுஷனாலையும் அவங்க யாரா இருந்தாலும் சரி, சுயாதீனா இருந்தாலும் சரி, அப்படின்னா அவங்க சுயாதீனமா யோசிக்கக்கூடியவர்களா இருந்து செயல்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அடிமையா ட்ரெடிஷன்ஸ்க்கு அடிமையா இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஃபேமஸான ஆளா இருந்தாலும் சரி, ஃபேமஸ் இல்லாத ஆளா இருந்தாலும் சரி, இனி யாருமே செயல்பட முடியாத நிலையில் ஸ்தம்பிக்கக்கூடிய மாதிரி இந்த புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள் அவர்கள் மாம்சத்தை பற்றிடும். எப்படி இருக்கும் பாருங்க மகா. உண்மையாவே அந்த காலப்பகுதியில் வாழக்கூடிய ஜனங்கள் பரிதவிக்கக்கூடிய ஜனங்கள் தான். பட் எல்லாமே ஒரு நன்மைக்கு. ஏன்னா முடியும் பொழுது மாபெரும் ஆசீர்வாதம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிளஸிங். அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல எழுதும் பொழுது ஆகாய் தீர்க்கதரிசி எழுதி கோட் பண்றாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். 27ஆம் வசனம். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாகப்பட்டவைகள் போல் மாறி போகும். அசையாதவைகள் மட்டும் தான் நிலைத்திருக்கும், அசைறது எல்லாமே அசைச்சிருக்கும். அப்படின்னா பட்சிகள் தின்னு. பட்சிகள் யாரு? மகா உபத்திரத்தில் இருக்கக்கூடிய புரட்சி செய்யக்கூடிய லார்ட்ஸ் கிரேட் ஆர்மியில இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். அப்படின்னா இந்த புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருந்திற்கு பட்சிக்க போறாங்க. விருந்துன்றது ஒண்ணும் இல்ல, புரட்சி செய்யறது. அப்படி புரட்சி செய்து அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரத்துல எல்லா அமைப்புகளும் செயல்பட முடியாத நிலைமைக்கு தள்ளிடுவாங்க. அப்படி தள்ளுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக போன யுத்தத்தில் உலக நாடுகள் தோத்து போயிடும். அப்ப தெரிஞ்சு போயிடும் இவங்க பண்ணதெல்லாம் இவங்க எல்லாருமே ஏமாத்திட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க எல்லாருமே தவறானவர்கள் அப்படின்ட்டு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணது யார் அப்படின்னா திரள்கூட்டம். அந்த வேலையை தான் திரள்கூட்டம் செய்ய போகுது. பட் அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது கொன்றுவாங்க திரள்கூட்டம். ரத்த சாட்சியம் மறிச்சிடும். அதோட திரள்கூட்டம் கோர்ஸ் பிடிச்சிடும். பட் திரள்கூட்டம் கோர்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள புகுந்து ஜெருசலேமை போய் அட்டாக் பண்ணி அந்த கொஞ்சம் வெற்றியும் கோகு அடைஞ்சாலும் இறுதியா முப்பிதாக்களுடைய உயிர் தேர்தல் உலகம் கற்பனை கூட பண்ணி பார்க்காத சார். நியூஸ் பிளாஷ் ஆகும். செத்து போன பைபிள் கேரக்டர்ஸ் உயிரோட வந்துட்டாங்களா? அப்போ உலகம் முழுக்க நடக்கக்கூடிய புரட்சியில் ராஜாக்களின் மாம்சம், சேனை தலைவர்களின் மாம்சம், பெரிய பெரிய ஆளுடைய மாம்சம், எல்லா மாம்சமும் தின்னப்படும். அப்படின்னா செயல்பட முடியாது, செல்லப்படும். மிச்சம் இருக்கிறது போன் தான். இதெல்லாம் இருந்ததுக்கான ஒரு அடையாளமா இருக்கும். அதையும் யூதர்களை கொண்டு முற்பிதாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு புதிய பூமியை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சுவாங்க. இதுல திரள் கூட்டத்துடைய ரோல் என்றதான் இந்த 2 வசனங்கள் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். இதை பார்த்து முடிச்ச உடனே அடுத்து இன்னொரு புதிய விஷயம் யோவான். அது புதிய விஷன், அது புதிய காட்சி. அந்த காட்சியில என்ன பாக்குறாருன்னா, பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவரோட சேனையோட யுத்தம் பண்ணும்படி கூடி வராங்க. இது என்ன காட்சி? இதற்கான அர்த்தம் என்னன்றத தேவனுக்கு சித்தமா இருந்தா வரக்கூடிய வாரத்தில் நாம் பார்க்கலாம். பொறுமையோட கேட்டு நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.